इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् படிக்கப்பட்ட அருள பிரச்சனத்தினுடைய 30 அணுவாகங்கள் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது 31வது அணுவாக்கம். அத்தியஸ்திரோதா ஜாயத தவ வை ஸ்ரவணஸ்ததா திரோதேஹி தபஸ்னான்னஹ யே அபோஸ்னந்தி சேதன வாஷ்டீம் மாயாம் பை ஸ்ரவணஹ பிரதகும் சஹஸ்ரபந்துரம் புரஸ்சக்ரகும் சஹஸ்ராஸ்வம் ஆஸ்தாயாயினோ பலிம் யஸ்வை பூதானி பலிமாவஹந்தி தனங்காவோ அஸ்தி ஹிரண்யமஸ்வானே அசாம சுமதோ ஜிகியஸ்ய சியம் விப்ரதோ அன்னமுகி விராஜம் சுதர்சனே சக்ரௌஞ்சே ச மைனாயே ச மகாகிரௌ சதத்வாத்தாரகமந்தா சகோஹார்யன்னகரம் தவ இதி மந்த்ராஹ கல்போத ஊர்த்வம் இதி பலிகோ ஹரேத் ஹிரண்யநாபயே விதுதயே கோபேராயாயம் பலிஹ சர்வபூதாதிபதயே நம இதி அதபலிகோ ஹிருத்வோபதிஷ்டேத் சத்ரம் சத்ரம் வை ஸ்ரவணஹ பிரமோ பிராமணா வயக்ஸ்மஹ நமஸ்தே அஸ்து மாமாஹி குஞ்சி अस्मात् प्रविश्य अन्नमद्धीति अस्तमग्निमादजीत यस्मिन् एतत्कर्म प्रयुञ्जीत तिरोधा तिरोधा भुवः तिरोधा स्वः तिरोधा भूर्भुवः स्वः सर्वेषां लोकानामाधिपत्येति भेति अतमग्निमन्वीत यस्मिन् एतत्कर्म प्रयुञ्जीत तिरोधा भू स्वाहा तिरोधा भुव स्वाहा तिरोधा स्व स्वाहा तिरोधा भूर्भुव स्व स्वाहा यस्मिन्नस्य काले सर्वा आहुतिर्हुता भवेयुः अभिब्राह्मणमुखीनाः तस्मिन् अन्नकाले प्रयुञ्जीत परस्तुप्तजनाद्वेपि मास्मप्रमाद्यन्तमध्यापयेत् सर्वार्थाः सिद्ध्यन्ते य एवं वेद सृजन्नितमजानतां सर्वार्थान् सिद्ध्यन्ते यस्ते विगातुको पुराता ममान्तर्हृदये श्रियः तस्मा इम अग्निपिण्डं जुहोमि समे अर्थान् मां विवदीत् मयि स्वाहा राजाधिराजाय प्रसह्य साहिने नमो वयं वै श्रवणाय कुर्महे समे कामां कामकामाय मह्यं कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः चेतवो अरुणातश्च ऋषयो वादरचनाः प्रतिष्ठागुं सतताहि समाहितातो सहस्रदायसं शिवानः सन्तमा भवन्तु विद्या आपौषधयः सुमृडीका सरस्वती माते व्योमसन्दृशी श्रीजाया गोचलाम्बासमेत सूर्यनारायण स्वामिने नमः ओम नमो नारायणाय. 31வது அணுவாகம். ஒரு அணுவாகம் தான் பாக்கி இருக்கு. 31வது அணுவாகம் ஆருணகேதுக சயனம். அந்த அடுத்ததெல்லாம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு ஹோமம் பண்ணணும். அந்த ஹோமமானது எப்படி சொன்னாலும் நிறைய வசனங்கள்லாம் வச்சிருக்காங்க. எல்லாம் வச்சு இது குபேரனுக்காக பண்றது. நிறைய வசனங்கள்லாம் பண்ணி ஹோமமா வச்சு அந்த ஹோமத்துல இதெல்லாம் போடுவார்கள். இது வந்து ஆர்வகேது சைனத்துல நடக்கும். அது முடிஞ்ச கையோட இது நடக்கும். அதுல இந்த வைஸ்வானர யஜ்யம் இருக்கு இல்லையா, அந்த வைஸ்வானர யாகம் இருக்கு. அந்த யாகத்துக்கு அங்க மந்திரங்களை படிக்கப்படுறது இந்த 31வது அணுவாகத்துல. இது ஒரு விசேஷமான. இதுல ஒரு கன்ஃபியூஷனான விஷயம் இருக்கு. என்னன்னா வைஸ்வானருக்கு பிரார்த்தனை பண்றோம். ராஜாதிராஜாய பிரசைஜ சாகினே நமோ வைம்பை ஸ்ரவணாய பொம்மைய அப்படின்னு சொல்லிட்டு நமஹா வைஸ்வானாய
இங்க என்ன சொல்றது, வைஸ்வானரை எனக்கு ட்ரபிள் பண்ணுவாரு, அந்த ட்ரபிள் பண்றதுனால அவர் எங்களை காப்பாத்து அப்படின்னு குபேர பிரார்த்தனை பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப வைஸ்வானரர், இந்த ட்ரபிள் கொடுக்கிறவர்களும் வைஸ்வானரா இருக்காங்களே, இது எப்படி புரிகிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? அப்போ இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கதையை புரிஞ்சுட்டாதான் நமக்கு சரியா வரும். விக்ரமஸ்து அப்படின்னு ஒரு யார் அவர் அப்படின்னாக்க பிரம்மபுத்திரா இல்லையா, அவருக்கு புனஸ்திகி அப்படின்னு பேரு. பிரம்மாவனுடைய புத்திரர் பேரு புனஸ்திகி. அந்த புனஸ்திக்கு உள்ள அவர் பேரு விக்ரமத்து அப்படின்னு பேரு. பிரம்மபுத்திரா புனஸ்திகி, சத்தியபுத்திரா விக்ரமசா, விக்ரமத்து அப்படின்னு பேரு. அந்த விக்ரமத்துக்கு ரெண்டு பத்தி, அதோட இந்த கன்ஃபியூஷன். ஒண்ணு, பரத்வாஜனுடைய புத்திரிய கல்யாணம் பண்ணிட்டார் இல்லையா, அவருக்கு பிறந்தவர் தான் இந்த குபேரன், கணேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குபேரன், அவருக்கு பிறந்தவர். இன்னொரு அவர் என்ன பண்ணார், இந்த விக்ரமத்து என்ன பண்ணார், ஒரு கைகட்சி அப்படின்னு ஒரு ராட்சசியை கல்யாணம் பண்ணிட்டார். அந்த ராட்சசிக்கு பிறந்தவர்கள் தான் ராவணன், கும்பகர்ணன், சூர்பனக, விபீஷணன். இப்ப பாருங்க, இந்த வைஷ்ணவன் பதம் ரெண்டு பேருக்கும் பிறந்தது. குபேரனுக்கு பேர் என்ன இல்லையா, வைஷ்ணவனாக்க வைஷ்ணவனுடைய புள்ள, விக்ரமனுடைய புள்ள வைஷ்ணவனான்னு ஆச்சு. குபேரனுக்கும் வைஷ்ணவனான்னு இந்த குரூப் இருக்கு. இந்த யாகத்தெல்லாம் கணிக்கக்கூடிய ராட்சச வம்சம் இருக்கு, இந்த ராவணன் கும்பகர்ணாதி வம்சங்கள் இருக்கு இல்லையா, இவாருக்கும் உங்களுக்கு வைஷ்ணவனான்னு பேரு. விக்ரமனுடைய புத்திரர்கள், விக்ரமனுடைய புத்திரர்களுக்கு வைஷ்ணவர். அதனால இந்த கன்ஃபியூஷன் வருது. இப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், ஆனா இது ஒரு டியூட்டி இருக்கு. இப்ப கசின்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கும். ஒருத்தர் வந்து ரொம்ப ஒழுக்கமானவர் குபேரன் இருக்காரு, இன்னொருத்தர் இந்த ராவணாதிகள்லாம் இருக்காங்க, அவர்கள்லாம் ரொம்ப கெட்டவர்களாக இருக்கார்கள். ஆனாலும் குபேரன் சொன்னா அவர்கள் கேட்பாங்க. அந்த ஒரு மரியாதை இருந்தது, அதை கவனிக்க வேண்டியது. அதனால இந்த ராட்சசர்களாக இருக்கக்கூடிய இந்த வைஷ்ணவனர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் எப்ப பார்த்தாலும் ட்ரபிள் கொடுக்கறதுலயே இருப்பாங்க. அந்த ஆர்கனைசேஷன் சயனம் பண்றவாளுக்கு ட்ரபிள் கொடுக்கறதுக்கு. அதனால என்ன பண்ணோம், அவளை தக்கி வைக்கணும்ன்றதுக்காக இப்ப என்ன பண்றோம், நம்ம இந்த குபேரனை பிரார்த்தனை பண்றோம். குபேரனை எப்படி பிரார்த்தனை பண்றோம், அப்பா வைஷ்ணவர்கள்னா எங்களுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுவார்கள், அதனால நீதான் அவர்கிட்ட இருந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பண்ண போறோம். நீங்க தான் வந்து அதே மாதிரி நம்ம இவருக்கு பிரார்த்தனை பண்ணும்போது வைஷ்ணவரே நீங்க தான் காப்பாற்றணும்னு பண்றோம். அதனால இந்த கன்ஃபியூஷன் இருக்கு. நம்ம இப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு கன்ஃபியூஷன். ட்ரபிள் கொடுக்கிறவர்கள் ட்ரபிள் கொடுக்கக்கூடிய வைஷ்ணவனர்கள் வந்து அரசிக்கு பிறந்தவர்கள், காப்பாற்றுறவர் வந்து குபேரன் அந்த வைஷ்ணவர் அப்படின்னு புரிஞ்சு இப்ப படிச்சோம்னாக்க இந்த மந்திரமானது கன்ஃபியூஷன் எல்லாம் புரிஞ்சுக்கலாம். அத்தியோதா ஜாயத தவ வைஷ்ணவன சதா அப்படின்னா, அத்தியா அப்படின்னாக்க சத்கர்மா அப்படின்னு அர்த்தம். இந்த சத்கர்மாக்களை எல்லாம் ஐயா அவரை வந்து திரோதா அஜாயத, வைஷ்ணவன் எப்பொழுதும் இந்த சத்கர்மாக்களை மறைக்கிறவனாக ஆகிவிட்டான் அப்படின்னு. அப்படின்னா இந்த தொடர்புங்கிற வைஷ்ணவர்கள் நீங்க என்ன பண்ணாலும் அதை மறைச்சு உங்களுக்கு பொருள் கொடுப்பான். அவை சிரவண சதா ஐயா அப்படி இருக்கக்கூடிய இந்த உங்களுடைய இந்த விக்ரமனுடைய புத்திரனாக இருக்கக்கூடியவர்கள் இருக்காருல்ல, சதா விரோதேகி இல்லையா, அவர் வந்து எப்ப பார்த்தாலும் இப்படி நாங்க பண்ற கர்மாக்கள் எல்லாம் டபுள் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால அவளை நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, நாசம் செய்யணும். விரோதேகி தபஸ்னான்னா இல்லையா, எங்களால அனுஷ்டிக்கப்படுகிற இந்த சத்கர்மங்களை எல்லாம் நாசம் செய்கின்ற அவர்களை நீங்க விரோதேகி அவளை நீங்க மறைக்கும்படி பண்ணுங்க. எங்களுடைய கர்மாவை மறைக்கும் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடிய உங்களுடைய கசின்ஸா இருக்கக்கூடிய வைஷ்ணவனரை நீங்க போய் அவளை மறைக்க பண்ணிடுங்க, அப்படின்னா எங்களை காப்பாத்துங்க. அப்போ அஸ்தந்தி கேசன அப்படின்னாரு. அஸ்தந்தி கேசன குபேரனே, உங்களுடைய கசினா இருக்கக்கூடிய வைஷ்ணவன் எந்த கர்மாவை நாங்க அனுஷ்டானம் தடை பண்ணி
அதை தடை செய்யாமலும் அவர்களை இல்லையா நீங்க தூண்டணும். அது மட்டும் இல்ல இல்லையா கேட்டன இல்லையா கேட்டன அபஹா அஷ்டந்தி. சில பேர் என்ன தெரியுமா பண்றாங்க, இந்த சத்கர்மாவெல்லாம் நாங்க பண்ற சத்கார கர்மாவெல்லாம் அவர்கள் சாப்பிட்டு விடுகிறார்கள். நாங்க தேவதைகளை உத்தேசம் பண்ணி பண்ணா அந்த அரக்கர்கள்லாம் இது சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க இல்லையா. கொஞ்சம் அவாக்கு சேர்ந்து எங்களை காப்பாற்ற விட்டார் அந்த எதிரிகளுக்கு சேர்ந்து அப்படின்னு ப்ரே பண்றோம். அத்தியோதா ஜாஜத தபவை சவன சதா திரோதேகி சபத்னான சபத்னான்னா சபத்னா அப்படின்னா எதிரிகள், அண்ணா அப்படின்னா நாங்க சாப்பிடுறதெல்லாம். அப்போ அஸ்தந்தி கேட்கன, அஸ்தந்தி அப்படின்னா சாப்பாட்டுன்னா அபஹான சத்கர்மான்னு சொல்லிடுறோம். அத்தியான சத்கர்மான்னு சொல்லும்போது எங்களுடைய சத்கர்மாவெல்லாம் அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய நாசம் பண்ணக்கூடியவர்களா இருக்கக்கூடிய இந்த எங்களுடைய எதிரிகளை கொஞ்சம் தட்டி வைங்க, அவளை நாசம் பண்ணுங்க. சஹசிரபந்துரம் புரச்சக்கர சஹசிராஸ்வம் ஆஸ்தாயாகினோ பலிம். வைஷ்ணவனா இந்த இடத்துல வைஷ்ணவனா குபேரா எப்படி சுவாஸ்ரீ மய குபேரனே இல்லையா. விஸ்வகர்மாவுடைய சுவாஸ்ரீ மாயா, விஸ்வகர்மாவுடைய மாய சிருஷ்டி ரொம்ப விசித்திரமான சிருஷ்டி. நமக்கெல்லாம் பெரிய மகாபாரதம் படிச்சிருக்கோம். எப்படி துரியோதனனுக்கு அந்த மாளிகை எல்லாம் பண்ணி கொடுப்பார் அப்படின்றது தெரியும். ராவணனுக்கு ராமாயணத்தை சொல்லும்போது விஸ்வகர்மா வைதூரியங்கள் மாணிக்கெல்லாம் பில்டிங் கட்டக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடிய மயல்னு பேர் அவருக்கு இல்லையா. அது பேரே அவருக்கு மயல். இப்படி இருக்கக்கூடிய அந்த மாயையோட கூடி இருக்கக்கூடிய அந்த இருக்காரு விஸ்வகர்மா இருக்காரு. அவர் எப்படின்னா ரதகும் சஹசிரபந்துரம் அப்படின்னு அவர் எப்படி இருக்காரு, 1000 ரதங்கள் 1000 ரதங்களை கூண்டி கொண்டு அவர் கொண்டிருக்காரு. அந்த ரதங்கள் தேர்லாம் எல்லாம் என்ன பண்ணிருக்கு, ஆரங்கள் 1000 ஆரங்களோடு இருக்கக்கூடிய 1000 பாக்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு ரதத்தை எடுத்துக்கிட்டு அவர் கொண்டிருக்கிறார். அது மட்டும் புரச்சக்கரம் சஹசிராஸ்வம், பல சக்கரங்கள் இருக்கு. அது மாதிரி புரச்சக்கரம்னா பல சக்கரங்களோட இருக்கார். அது மட்டும் இல்ல 1000 குதிரைகள் கூட்டப்பட்டு அவர் வரார். அப்படி இருக்கக்கூடிய அந்த விஸ்வகர்மாவின் மாயை போல ஆச்சரியப்பட்டதாக அவர் கொண்டிருக்கார். ஆஸ்தாயாகினோ பலிம், வைஸ்வானோடு கூடிய நீர் இல்லையா. இப்படி அநேக போக்கோடு இருக்கக்கூடிய சக்கரங்களோடையும் அநேக ஆயிரக்கணக்கான குதிரைகளையும் இருக்கிறது. எப்படி இருக்குன்னா விஸ்வகர்மாவோட மாயை போல இருக்கக்கூடிய அந்த பேரில் ஏறிக்கொண்டு இருக்கக்கூடிய உடையவர் நீங்கள். அப்படிப்பட்ட தாங்கள் இங்க என்ன பண்ணோம், ஆஸ்தா ஆயாகி ஏறி ஆஸ்தா அந்த ரதத்துல ஏறி நீங்க என்ன பண்ணணும், ஆயாகி எங்க இங்க எங்களுக்கு இல்லையா இங்க நீங்க நாங்க கொடுக்குற இந்த பணியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லணும். எக்ஸானரூபோ பதிகி அப்படின்னு ஒரு வார்த்தம். ஏன்னாக்கா துஷ்டர்கள், ராட்சசர்கள், பூத பிரேத பிசாசர்கள் இவர்கள்லாம் பிரபுத்து கொண்டே இருப்பாங்க. இவங்க நீங்க கவனிச்சீங்கன்னு வச்சுக்க இல்ல நமக்கு ப்ராப்ளம் இல்லாம போகும். நீ என்ன பண்ணா அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், இவர்களுக்கெல்லாம் நான் என்ன கொடுக்கணும்னு நினைச்சா ரொம்ப கம்மி பண்ணிட்டே இருக்கும். நம்ம பார்த்துருக்கோம் இந்த சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் பெருசா ஒரு காரியம் ஆகணும்னா இந்த நடுவில் இந்த சர்வ கொடுக்குறவங்க அவங்கலாம் கொஞ்சம் கவனிச்சுதான் வச்சுக்க. எக்ஸ்ட்ரானூபோ பெரிய அவாவா என்ன எதிர்பார்க்கறாங்க இந்த சின்ன விஷயங்கள்லாம் போய் அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னாக்க அவ தொந்தரவே பண்ண மாட்டாங்க. இந்த பூந்த பிசாசி எல்லாம் அழைத்து கொண்டே இருக்க நம்ம கபல் பண்ணணும். அதனால அவர்கள் நம்மளுடைய சத்கர்மாவை தடை பண்ணி கொண்டிருப்பான். அவாகிட்டேருந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நான் பதிவு கொடுக்குறேன். ஒவ்வொருத்தையும் பூஜை பண்றேன். இந்த இடத்துல பதிவுனா உங்களுக்கு பூஜை பண்றேன். அவளுக்கு கொடுக்குற பதிவு கொண்டு அவளுக்கு சேர்த்து நீங்க காப்பாத்துங்க அப்படின்ற அர்த்தத்துல நீங்க சொல்லிருக்கு. எஸ்மை பூதானி பலிமாவஹந்தி இல்லையா, தனம் காவோ ஹத்தி ஹிரண்யமஸ்வானே அப்படின்னாரு. பணங்கள், பசுக்கள், யானை, சொர்ணம் எல்லாம் வழியாக நாங்க கொடுத்து விடுகிறோம். அதாவது இங்க இதெல்லாம் இப்ப நம்ம கொடுக்க முடியாது அதனால நிறைய வசனங்கள் பண்ணி போடுறது அப்படின்னு வச்சிருக்கோம். அது ஆரோக்கிய சைனத்துல அந்த இப்போ தீட்சிதர் எல்லாம் இப்படி பூஜா திரவியமாக வழியாக இது எல்லாத்தையும் நாங்க கொடுக்குறோம் இல்லையா. அது மட்டும்
மாத்திரம் இல்ல, அசாம சுமத்தோ யஜ்ய சம்பந்தமாக இருக்கக்கூடிய இந்த குபேரஸ்ய சுமதௌ அவருடைய நல்ல எண்ணங்களுக்குள் நான் இடம்பெற வேண்டும் என்பதற்காக இந்த மந்திரத்தை சொல்லுகிறேன். அசாம அப்படின்னா நாங்கள் குட் புக்ஸ்ல இருக்கிறோம், குபேரனுடைய குட் புக்ஸ்ல இருக்கிறோம். ஸ்ரீயம் விப்ரதோ அன்னமுகி விராஜம் பிரகாசமான சம்பத்துடையவராகவும் இருக்கக்கூடிய அவருக்கு இல்லையா இந்த அன்னம் முதலிய பசுக்கள் முதலியதாக இதையெல்லாம் கொடுத்து நாங்கள் அவரை பூஜை செய்கிறோம். அவர் எங்களுக்கு அந்த அனுகிரகத்தை பண்ண வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இது விப்ரதோ அன்னமுகி விராஜம் ஸ்ரீயம் இப்படி நல்ல பிரகாசமான சம்பத்தை உடையவரை ஆராதிக்க தகுந்தவராக நினைத்து இவரை ஆராதிக்கிறோம். குபேரரே சுதர்சனேஷ க்ரௌஞ்சேஷ மைனாகேஷ மகாகிரௌ சதத்வாட்டாரகமந்தா சௌஹார்யம் நகரம் தவ. சுதர்சனேஷ க்ரௌஞ்சேஷ குபேரனே சுதர்சனம் என்ற ஒரு மலை இருக்கு. கிரௌஞ்சம் அப்படின்னு கிரௌஞ்ச பக்ஷி இல்லையா மலை, சுப்பிரமணிய சுவாமி எல்லாருக்கும் தெரியும். இந்த மலை கிரௌஞ்ச பக்ஷி, சுதர்சனம் எனக்கூடிய மலை, கிரௌஞ்சம் எனக்கூடிய மலை, மைனாகேஷ மகாகிரோ மைனாகம் இல்லையா அந்த காலத்துல பிறந்துட்டே இருந்தது. அப்புறம் வாயு பகவான் அதை கொண்டு போய் போட்டார். அப்புறம் ஆஞ்சநேய சுவாமி சீரியை பார்க்கறதுக்கு போகும்போது சுந்தரகாண்டத்துல அந்த மைனாக மலையில இருந்து ஆசுவாசம் எல்லாம் தெரியும். இப்படி இருந்தது. மகாகிரோ இப்படிப்பட்ட நூற்றுக்கணக்கான மலைகள் இருந்தது. அதுல சதத் வாட்டாரகமந்தா வாட்டாரகம் உப்பரிகை இல்லையா துவாரம் உப்பரிகை எல்லாம் இருக்கு. எப்படி சதத்து நூற்றுக்கணக்கான வாயிற்படிகள் கட்டுக்கள் இதெல்லாம் இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய அவ நகரம் சம்ஹாரிய ஊருக்கு விசேஷமா இருக்கக்கூடிய உங்களுடைய பட்டணத்தை விட்டு சம்ஹாரிய என்னை அனுபவிப்பதற்காக தாங்கள் வர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். இது மந்திரா கல்போத ஊர்வம் இல்லையா. இப்போ பிரிச்சுக்காதீங்க, இப்படி எல்லாம் மந்திரங்கள் படிக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம பண்ண போது கல்போத ஊர்வம். இதுக்கப்புறம் கல்பத்துல சொன்ன மாதிரி சொன்ன பிரகாரமாக கர்மாவானது ஆரம்பிக்கிறது. இப்படியாக பிரார்த்தனை முடிந்தது. இதற்கு பிறகு இல்லையா இது யாக்கியமானது ஆரம்பிக்கிறது. அப்படி இண்டிகேஷன் இருக்கிறது. இது மந்திரா கல்போத ஊர்வம் எதிபதிகும் ஹரேத் பலி கொடுப்பதாக நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றது வேற மாதிரி சொல்லி கொடுத்தது. இந்த ஆன்ல கேட்டுக்கிட்டேன்னா நீங்க பதிவு கொடுக்கறது முடிவு பண்ணிட்டீங்கன்னா எப்படி திரும்ப பண்ணோம். இரண்யநாபையே விதையே கௌபேராய அயம்படி தாயே அப்படின்னாக்க இந்த வரிகளுடைய ஸ்வரூபத்துக்கு காலாத்மீக ஸ்வரூபத்துலதான் வரி எல்லாம் வாங்கிக்கிறது இந்த எச்சர்கள்லாம் இல்லையா. இப்படி இருந்து கொண்டு இரண்யநாபையே உயர்ந்ததான அந்த சொர்ண ஆவரத்தை தன்னுடைய வயிற்றுல நாதியில வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர் இல்லையா. இந்த வழியை கொடுப்பது அவருக்கு கோபேராய இப்படி இந்த குபேரனுக்காக குபேரனை சேர்ந்தவனுக்கு குபேரனுக்கு சேர்ந்தவனாக இருக்கக்கூடிய இந்த தென்னும் பண்ணக்கூடிய இந்த ராட்சசர்களுக்கு நாங்கள் என்ன பண்றோம் பலியை கொடுக்கிறோம். இந்த பலி கொடுக்கப்படுவதாக ஆக வேண்டும் இல்லையா. குபேரனை சேர்ந்த வைஸ்வானருக்கு இந்த பலியானது போகும்படி நீங்க பண்ணணும்பா என்ன. சர்வபூதாதிபதையே நமஹ அப்படி இருக்கக்கூடிய எல்லா பூதங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய என்ன உனக்கு நான் இதை கொடுக்கிறேன்னு சொல்லி யாரு அந்த வைஸ்வானர் ராட்சசர்கள் நமக்கு ட்ரபிள் பண்றாங்கல்ல பலி வாங்கிக்கிறதுக்கு அந்த எச்சர்களுக்கெல்லாம் நம்ம இந்த மந்திரத்தை சொல்லி சர்வபூதாதிபதையே நமஹ சர்வபூதங்களுக்கு அதிபதியாக தாங்கள் அல்லவா இருக்கிறீர்கள் அப்படின்னு கொஞ்சம் வசதியா பேசி அவளுக்கு இந்த பலியிலேயே கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னாக்கா அவன் பாட்டுக்கு வந்து ஒரு காரியம் நடக்கும். அத பலி உபதிஷ்டே இப்ப அவளுக்கு பலியை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அப்பா அப்பா அப்படின்னு காரியத்தை பார்க்கலாம். சத்திரம் வை சிரமணா அப்படின்னு இங்க ஒரு சத்திரம் அப்படின்னாக்க உங்களை காப்பாற்றுறது உபதிரவத்திலிருந்து காப்பாற்றக்கூடியவர்கள் யாரு. சத்திரம் உபதிரவத்திலிருந்து காப்பாற்றுகிறவர்களாக இருக்கக்கூடிய சத்திரிய ஜாதியை சேர்ந்தவர்களாக
நீங்கள் எல்லாம் இருக்கின்றீர்கள். தேடிய பதியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிராமணா வயது மகா, நாங்கெல்லாம் பிராமணா, நீங்கெல்லாம் சத்திரியா கேட்டகரியில தான் வர. அதனால நீங்க எல்லாம் எங்களை காக்க வேண்டியது உங்களுக்கு கடமை இல்லையா? நமஹாத்தே அஸ்து, எங்களுடைய நமஸ்காரம் உங்களுக்கு உரித்தாக. மாமா ஹிகுந்தி, என்னை மா ஹிந்தி, என்னை ஹிந்த பண்ணாது. மா டோன்ட் இல்ல, மாத்தே சங்கோஷ் அவர்கள் அகர்மணி அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? மா ஹிந்தி அப்படின்னாக்க மா என்னை மா ஹிந்தி ஹிந்திக்காதீர்கள். அஸ்மாத்ரிஷ்ய அன்னமத்தீத, எங்களை அனுகிரகம் செய்வதற்காக நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த வெளியெல்லாம் நன்றாக சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லி அவளை ஓட்டிட்டு இப்போ வைஸ்வானர யாகத்துக்கு ஆரம்பிக்கிறோம். மாதீத, இப்போ அந்த அக்னிய வைஸ்வானர யாகத்தை பண்ணுங்க. பண்ணும்போது கர்ம இந்த வைஷ்ணவன யஜ்யத்தை எந்த அக்னியில் அனுஷ்டிக்கிறார்களோ அந்த அக்னியை அனுஷ்டித்து அந்த பூமியில பிரயங்கீத ஸ்தாபனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. இப்படி அக்னி பூமியில ஸ்தாபனம் பண்ண வெறும் ஸ்தாபனம் பண்ண முடியுமா? ஒரு மந்திரம் சொல்லி ஸ்தாபனம் பண்ணும். எந்த மந்திரத்தை சொல்லி ஸ்தாபனம் பண்ணோம்? திரோதா பூ திரோதா புவா திரோதா ஸ்வஹ திரோதா பூர்புவ ஸ்வஹ சர்வேஷாம் லோகானாமாதிபத்யே சீதேதி. அக்னியே, பூலோகத்தை உனது காந்தியினால மறைச்சி எங்கும் ஆவிர்வதிக்க வேண்டும். பூர்லோகத்தை உன்னுடைய காந்தியினால அப்படி மறைக்கும்படி பண்ணுங்க. அந்த திரோதா ஸ்வஹா சொர்க்கலோகத்தை பண்ணுங்க. இப்படி பூலோகம் பூர்லோகம் சோர்லோகம் மூணுக்கு உன்னுடைய காந்தியினால மறைத்து கொள்ளுங்க. அதற்கு பிறகு இந்த பூலோகம் நோக்கி உங்களுடைய காந்தா மறைத்த பிறகு சமஸ்த லோகங்களையும் ரட்சிப்பதற்காக சர்வேஷான் லோகானாம் ஆதிபத்தியே சீதேதி, சமஸ்தமான லோகங்களை உங்களுடைய காந்தியினால பெருந்தெல்லாம் போக்கி நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக ரட்சிப்பதற்காக இது நீ இங்க உட்காரணும் அப்படின்னு சொல்லி அந்த அக்னியை பூமியில உட்கார வச்சு அந்த அக்னியை ஊற்றணும். இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணணும்? அதை தெளிக்கணும். இந்த நாள் எல்லாம் போட்டு அந்த அக்னியை தெளிக்க வரணும். கர்ம பிறகு அந்த ஹோமத்தை சொல்லுங்க. இப்ப அக்னி வந்துட்டு பிரார்த்தனை பண்ணியாச்சு. இப்ப ஹோமம் பண்ணும்போது என்ன மந்திரத்தை சொல்லி போட்டாரு அது போய் அந்த பலனை கொடுக்கும் அப்படின்னா திரோதா பூ ஸ்வாஹா திரோதா புவ ஸ்வாஹா திரோதா ஸ்வஸ்வாஹா திரோதா பூர்புவ ஸ்வஸ்வாஹா. புலோகத்தை இங்க மறைக்க வேண்டும். அந்த காரணத்துக்காக உங்களுக்கு இந்த அதிசயை கொடுத்தேன் அப்படின்னு ஸ்வாஹா அப்படின்னு சொல்லுவோம். திரோதா புவ ஸ்வாஹா, புறலோகத்தை ஒரு காந்தியினால மறைப்பதற்காக இந்த ஹோமம் செய்யப்படுகிறது. திரோதா ஸ்வஸ்வாஹா, புறலோகத்தை உங்களுடைய காந்தியினால மறைப்பதற்காக இந்த ஹோமமானது செய்யப்பட்டதாக ஆக வேண்டும். திரோதா பூர்புவ ஸ்வஸ்வாஹா, இது 3 லோகமும் சேர்ந்து இந்த சமித்தானது நன்கு ஹோமம் செய்யப்பட்டதாக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி எப்போ இந்த வைஷ்ணவன யாகத்தை பண்ணணும் அப்படின்றதையும் வேதமே கற்றுக் கொடுக்கிறது. எப்போ எந்த காலத்துல இந்த யாகத்தை அனுஷ்டிக்கிறது அப்படின்னு சொன்னா அப்படி பிராமண முக்கியனாக இல்ல, அது பிராமணர்களை வைத்துக் கொண்டுதான் இந்த யாகங்களை நீங்கள் பண்ண வேண்டும். ஆறுமைக்கு சைனத்துல அப்படின்னு ஒரு பிராமண வாக்கியம் அதனுடைய ஹோமம் பண்ணும் போது வரக்கூடிய ஆகுதிகள், இந்த ஆகுதிகள் எல்லாம் அனுஷ்டிக்க வேண்டியதாக இருக்கிறது இல்லையா? இதுல இந்த ஆறுமைக்கு இந்த ஆகுதிகள்லாம் வருது. சதருத்திரியத்துல வரக்கூடிய ஆகுதிகள்லாம் வருகிறது. அந்த ஆகுதிகள் எல்லாம் சதருத்திரியத்துக்கு வந்ததா எப்படி ஆச்சோ அதே மாதிரி இங்கேயும் வந்ததாக இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த ஆறுமைக்கு சைனம்னா அது இந்த சூரிய நமஸ்கார மந்திரத்தை நம்ம படிச்சாருன்னா படிச்சிருப்பாங்க கூட சேர்ந்து வருது. அப்படி பிராமண முக்கியனாக இப்படி பிராமணர்களை வைத்துக் கொண்டு இந்த கருத்தை நடத்தி வைக்க வேண்டும். தப்பின்
அன்னகாலே பிரயுஜீத தஸ்மின், எப்போ அந்த பகல்ல இதை சொல்ல வேண்டும். காலே அன்ன காலே பகல்ல தான் இதை செய்ய வேண்டும். இல்லை என்றால் இது என்ன சார் இருக்கு, இது எங்க வருது, இது ஒரு வழியே எல்லாமே வேதவாளுக்கு சொல்லிட்டு இல்லையா. சுத்தஜனோத்வா அபி, அந்த எல்லா ஜனங்களும் சூரிய பிறகு அப்பவும் இந்த வைஷ்ணவனை யாரும் இந்த கர்மத்தை அழிச்சிக்கலாம், ஒரு பக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்து பிரமாத்தியந்தம் அத்தியாபயேத், ஆத்ம பிரமாத்தியந்தம் அத்தியாபயேத். அதான் ஒண்ணு சூரிய மந்திரமா இருக்கட்டும், காரணத்துக்கு செய்யற மந்திரங்களா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப நல்லவர்களாக இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இதை நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதே அந்த வாழ்க்கை நான் சொல்லிக்கிறேன், இங்க வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பப்ளிக்ல 4 பேரோடலாம் அப்படி எல்லாம் சொல்லிக் கொடுக்க மந்திரங்கள் கிடையாது. இதெல்லாம் வாங்கால ஒரு பலனை கொடுக்கக்கூடிய மந்திரங்கள். இந்த வாங்கக்கூடியதான அதிகாரித்துவம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் இந்த மந்திரங்கள் எல்லாம் அத்தியபரம் பண்ணணும். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஆரண்யத்துல வரக்கூடிய மந்திரங்கள்லாம் ரொம்ப முக்கியமான மந்திரங்கள். ஆகையினால சொன்ன பிரமாத்தியந்தம், பிரமாத்தியந்தம்னா சரியான நடத்தை இல்லாதவர்கள், புத்தியில செய்ய வேண்டியதை செய்யாம எப்படியோ இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அப்படின்னா இந்த இடத்துல கெட்ட நடத்தை உடையவர்கள் அப்படின்னு அவளுக்கு அத்தியாபையே ஒரு நாளும் இதை படிப்பிக்க கூடாது நீங்கள் அப்படின்றாரு. சர்வார்த்தாக சித்தியந்தே இல்லையா, ஒழுங்கான நடத்தை இல்லாத இந்த வாழ்க்கை செய்திக்க கூடாது. ஆனா ஒழுங்கான ஆளா இருந்தா அவனுக்கு ஏவம் வேத இல்லையா, அவனுக்கு இதை குருவுடைய வாக்கியத்தை அறியாதவர்களுக்கு இந்த சொல்லித்தராதீங்க. இந்த வேல்யூ எல்லாம் தெரிந்தவர்கள் இருந்தா அவனுக்கு சொல்லித்தரலாம். சர்வார்த்தான சித்தியந்தே ஆச்சாரியம் கேன அது அறிவதுதான் ரொம்ப வசதி இல்லையா. இல்லைன்னாக்கா இது என்ன ஆகும், இது கண்டவாலாம் சாப்பிட்டா அவனுக்கு ஜென்மம் இவன் அஜானதாம், அவர்களுக்கு அன்னம் கிடைக்காமல் பசியில வருந்துபவர்களாக ஆகிவிடுவார்கள். அதனாலதான் கட்டவர்களுக்கு இதை சொல்லாதீர்கள். ஆனா அறிந்து கொண்டா சர்வார்த்தாக சித்தியந்தே, இது தெரியல சர்வார்த்தாக நசித்தியந்தே, அவர்களுக்கு எல்லா சித்திகளும் சமஸ்தமான சித்திகளும் அறிபவனுக்கு கிடைக்கும், அறியாதவனுக்கு இந்த சித்திகள் எல்லாம் ஏற்படாது என்பதை கவனத்தில் கொள்ளவும் அப்படின்னு சுத்தி கொஞ்சம் கேர்ஃபுல்லா சொல்றது. விக்னம் செய்கிறார்கள் யாரு, ராதா ராதா இருக்காங்கள ராட்சசர்கள், அவங்க எல்லாம் ரொம்ப விக்னம் பண்றாங்க சார். அதனால மமான் தருகையே எந்த அவன் என்னுடைய ஹிருதயத்துல இருக்கான், அவனை நான் தியானம் செய்து அவனுக்கு வேண்டியதெல்லாம் நான் பண்ணி கொண்டுதான். தஸ்மா இவம் அக்னிபீடம் சிவோனி, அந்த வைப்பாளரை குறித்து இந்த சிறந்ததான அன்னபீடத்தை அவனுக்கு ஒரு பதியை கொடுத்துருவேன். எவ்வளவு ஆயுஷமான்னு வச்சுக்க, ஒரு பதியை கொஞ்சம் கொடுத்துருது வழக்கம். அவங்க போய் வாதியார் அருகம்புல்ல போட்டு ஒரு வெத்தல போட்டு கொஞ்சம் அரிசாங்க போட்டுப்பான் அப்படின்னு ஒன்னாக்கா எனக்கு அப்புறம் அந்த 13 பேரை வச்சுட்டு அந்த பூசணிக்காய் வச்சுட்டு உளுந்து பயிரெல்லாம் வச்சு அந்த இதை கொடுக்கலாம் இல்லையா. அதே மாதிரி அவளுக்கு உண்டானதை பண்ணி பண்றாங்க இல்லையா அப்படின்னு சொல்ல. ஆகையினால சமே அல்தான்மா விவதி நாசம் செய்யாதுமா விவதி, எங்களுக்கு இந்த கர்மா நாசம் அடையாமல் தயவு செய்து நீங்கள் பார்த்துக் கொள்ளவும். இப்படி நான் பண்ணதுனால நான் நிலை பெற்று இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இதற்காக நான் என்னிடம் கிடைக்கும்படி செய்யுங்கள் அப்படின்னு விளைவுகளுமே இந்த பலன்கள்லாம் எனக்கு கரெக்டாக கிடைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக என்னையும் விளைவிறட்டும். ராஜாதிராஜாய பிரசைய சாகினே அப்படின்னா நமோ வயம்பை ஸ்ரவணாய புன்மே சமே காமான் காம காமாயமக்யம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணோ ததாது குபேராய வை ஸ்ரவணாய மகாராஜாய நமஹ. அற்புதார்த்தம் போது இந்த மந்திரத்தை காமிக்கணும். எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்க
ஆறுணைக்கு சைனத்துலதான் இந்த வைஷ்ணவன யஜ்யத்துல யூஸ் ஆன மொத்தம். ஏன் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்க சிலதெல்லாம் லீலா விநியோகம் அந்த அடையாளம் அவ்வளவு பெரிய யாகத்துல சொல்றாரு அதை மனசுல வச்சு நீங்க பண்றோம் இல்லையா. சதவிகிரியம்ன்றது ஒரு பெரிய சயனம். சயனத்துல சொல்லக்கூடிய மந்திரத்தை வச்சுட்டு நம்ம சிவனுக்கு ருத்ராபிஷேகம் எல்லாம் பண்றோம் இல்லையா. இது ஆரணிக்க சயனத்துல வர மந்திரத்தை எடுத்துன்னு போய் நம்ம என்ன பண்றோம் அருணாபிரஷ்டம் போயிட்டு சூரிய நமஸ்காரம். என்ன அர்த்தம் அதுக்கு என்ன பலன் வருதோ அதுக்கு உண்டான பலன் அளவு இதுல வருது அப்படின்னு. சரி வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னாங்க அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல அது என்ன சம்பந்தம் எதுக்காக சார் இந்த மந்திரத்தை போய் எடுத்தது அப்படின்னாக்கா அப்பா ராஜசப்தம் அப்படின்னு விராஜத்து விராஜமானகா மனுஷன் விராஜமானகா அந்த அவ்வளவு பேசா உரித்து கொண்டிருக்கிற அப்படின்னு அர்த்தம். அந்த ஒளி சம்பந்தம் இருக்கிறதுனால அந்த மந்திரத்தை சொல்லி ஒழிப்பதற்காக சொல்லிக்கிறோம். ராஜாதி ராஜாய பிரசஸ்ய சாகிலே அரசர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கிறார்கள். எப்படி பிரசஸ்ய சாகிலே எல்லாரும் பிறர்களை எல்லாம் ஒடுக்கக்கூடிய வல்லமை உடையவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அரசர்களுக்கெல்லாம் அரசனாகவும் சமஸ்த லாபங்களையும் பற்று தரக்கூடியதாகவும் பிறரை ஒடுக்கக்கூடிய சாமர்த்தியமாகவும் இருக்கக்கூடியவர்களே அப்படிப்பட்ட வைஸ்வானரே குபேரனே நமோ பயம் வைஸ்வமனாய பூர்ணஹே அப்படிப்பட்ட அபீஷ்டங்களை கொடுக்கக்கூடிய வைஸ்ரவனுக்கு இல்லையா அவருக்கு இந்த நமஸ்காரத்தை நாங்கள் பூர்ணஹே செய்கிறோம். சமே காமான் காம காமாய பஷ்யம் ஆசை பூர்த்தியை விரும்பும் எங்களுக்கு காம காமாய பஷ்யம் ஆசை பூர்த்தியாகும் வேண்டும் என்று விரும்பி இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த கல்பூராரத்தின் மூலமாகவும் நமஸ்காரத்தின் மூலமாகவும் எங்களுடைய அபிஷ்டங்களை தாங்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். காமேஸ்வரோவை சிரவணோதாது காமேஸ்வர ரூபமாக இருக்கக்கூடிய குபேரனே வைஸ்வானரே ராஜா மகாராஜாவே நீங்கள் எங்களுக்கு வைஸ்வனோ ததாது பூர்த்தி செய்யுங்களுடைய அபிஷேக ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செய்யுங்கள். குபேராய வைஸ்ரவனாய எங்களுடைய இந்த சமர்ப்பணங்கள் எங்களுடைய நிவேதனங்கள் எங்களுடைய நமஸ்காரங்கள் எங்களுடைய ஒளிகாட்டுகள் எனக்கூடிய இந்த கர்மாக்கள் எல்லாம் குபேரனாக இருக்க வைஷ்ணவனாக இருக்கக்கூடிய அந்த குபேரனுக்கு மகாராஜாய மகா அப்படிப்பட்ட மகாராஜனாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நமஸ்காரம். கேட்டவோ அருணாசச்ச அது மட்டும் இல்லை கேட்டவோ அருணாசச்ச கேட்டு என்ற பெயர் கொண்டவர்கள் அருணர் என்ற பெயர் கொண்டவர்கள் வாதரசனர்கள் பெயர் போட்ட வெற்றிகள்லாம் இருக்கா இல்லையா அவர்களை குறித்துதானே நாம இந்த யாகத்தை செய்து கொண்டிருக்கோம். நியாயமா அருணர் கேட்டுகள் வாதரசனர்கள் எல்லாரும் சேர்ந்தது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஆனா இது என்ன வந்து ஆறுதை கேட்டுக்கிட்டாங்க ஒரு பேர் வந்து வாதரசனரும் இருக்கார் அவரும் ஒரு ரிஷி. இந்த ரிஷிகள்லாம் அனுகிரகிக்க வேண்டும் என்பதற்காக சங்கல்பத்தை பண்ணி கொண்டிருக்கிறோம். அது எப்படி இவர்கள் எல்லாம் சேர்ந்து ரிஷயோவாத ரச்சனா பிரதிஷ்டா சததாகி நூற்றுக்கணக்கான எங்களுக்கு நல்ல நிலையை பிரதிஷ்டாபனை இவர்கள் அளிக்க வேண்டும். சமாஹிதாசோ சஹஸ்ரதாயசம் ஆயிரக்கணக்கான விஷயங்களை எங்களுக்கு பிரதிஷ்டையை எங்களுக்கு கீர்த்தியை உண்டு பண்ணட்டும் சௌக்கியங்களை உண்டு பண்ணட்டும். தெய்வ சக்தியோட இருக்கக்கூடியதாக இந்த தீர்த்தங்கள் எல்லாம் ஆகட்டும். தெய்வ சக்தி வாழ்ந்தாக இந்த தீர்த்தங்கள் ஆகட்டும். ஓஷதையா செடி கொடிகள் எல்லாம் ஆகட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றோம். இப்படி பண்ணி பூண்டு எல்லாம் தண்ணி எல்லாம் எங்களுக்கு வேண்டிய பலனை அளிக்க வேண்டும். சுருளிகா சரஸ்வதி சுருளிகான உத்தமமான இந்த எங்களுடைய வாழ்க்கையை இந்த சரஸ்வதி தேவி அருளட்டும். சந்திரிஷி எனக்கும் அம்பாளுக்கும் இடையே இடைவெளி இருக்கக்கூடாது. சந்திரிஷி உங்களுடைய யோம இடைவெளி தெய்வத்துக்கு நமக்கும் இடைவெளியானது மா சந்திரிஷி இருக்கக்கூடாது இல்லையா. அபிஷேகம் நமக்கு கேப் இருக்கக்கூடாது. என்னுடைய சங்கல்பம்படி நீங்க அனுப்பும்படி நீங்கள் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி 127 பஞ்சாதிகள் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. 31 அத்தியாயங்கள் முடிஞ்சிருக்கு.
மொத்தமாக இந்த பாத்தீங்கன்னா 130 பஞ்சாதி, 130ல நம்ம 127 பஞ்சாதி ஆயிடுச்சு. அப்படின்னா என்னத்தோ பஞ்சாயத்து அப்படின்னாக்கா இன்னும் 180 வார்த்தை, 180 பதங்கள் தான் இருக்கு. இன்னும் 180 பதங்கள் இருக்கு, ஒரு அனுவாதம் இருக்கு. இதோட இந்த சயனமானது முடிவடைகிறது. அருணப்பிரஸ்தமானது, சூரிய நமஸ்காரமானது முடிவடைகிறது. 32 நமஸ்காரம் ஒரு அனுபவத்தையும் பண்ணலாம். ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணா 140 பஞ்சாதி இருக்கிறதுனால 130 பஞ்சாதி இருக்குன்னா 130 நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு இருந்தது. அது அப்படியே எல்லாம் 130வது பண்ணா இது 32வது பண்ணலாம். இப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா சாயாச்சி வச்சலாம் பாபரேஸ்வரி நாராயண சுவாமி நாராயணன்ற அளவு கொடுத்துட்டோம். அதனால வருதுன்னு வச்சுங்க. இப்படி உற்பத்தியாக நடக்கிறது. இதனுடைய கடைசி அத்தியாயத்தை அடுத்த திங்கட்கிழமை அன்னைக்கு இதை பார்த்துட்டு இதை பூர்த்தி பண்ணுவோம். பூர்ணமிதம் பூர்ணமிதம் பூர்ணமிதம்